Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கடைசி படம் இன்னொரு படம் நடித்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஆனால் அவர் பொது பணியில் வந்ததால் அவர் செஞ்சு தான் கரெக்டுன்னு இருக்க மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிக்கெட்டு கிடைக்கல, ஃபஸ்ட் ஷோ சுத்தமாக கிடைக்கல. அதனால தான் அதை கிடைச்சா கூட எங்கே 50-60 கிலோமீட்டர் தாண்டி அங்கே கிடைக்குது. அதுதான் ஆமாம், அதான் அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய்க்கு, அதனால தான். ஆமாம், சிஎம் தளபதினு வருது, ரொம்ப நல்லா இருக்குது அது பார்க்கும்போது. ஆமாம், அது கரெக்டு தான், உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. அந்த சிஎம்னு போடும்போதே சவுண்டு வேறு மாதிரி வருது. ஆமாம், அது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. அதனால தான் மோஸ்ட்டாக சரி யாராக இருந்தாலும் யார் ஃபேனாக இருந்தாலும் சிஎம் படம்ன்றதுனால வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்தா. ஆக்டராக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஆக்டராக பார்க்க முடியுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ எப்போவுமே பார்த்துட்டே இருப்போம், ஒரு சிஎம்மாவோ முக்கியமான போஸ்டிங்கில் பார்த்துட்டே இருக்கணும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இந்த ஆக்டரிங் தாண்டி அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக சிஎம் சீட்டில் இருக்கார். கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கார். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதுவாக போய் பண்ணனா ஒரு போஸ்ட் வந்திருக்காரு. அதனால ரொம்ப ஹாப்பி தான். ஆர்வம் இருக்கு, கண்டிப்பா இருக்குது. தியேட்டர்ல பாக்குறது தானே, அண்ணனோட பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தியேட்டர் செலிப்ரேஷன் தனியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன மாதிரி செலிப்ரேட் பண்றீங்க? நாங்க தியேட்டர் செலிப்ரேஷன் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ நாங்கள் உள்ள போய் படம் பார்க்க முடியலனா கூட வெளியிலயாவது நாங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க, எப்போன்னு அவங்களுக்காகவாவது நாங்கள் அண்ணனை கட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோம். அதனால மூவி கடைசி மூவி, அதனால் பாப்பாங்கலாம் கூட்டு வந்து பார்க்க வைக்கணும்னு ஒரு ஆர்வம் கூடி வரும். யாரும் எதிர்பார்க்காதது ஒன்று, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும், சிஎம் விஜய் அண்ணன் அப்படின்னு வரும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது வந்து கடைசி படம். இத்தனை தடவை வந்து சினிமாவில் பார்த்துட்டு நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் போகும்போது இந்த மாதிரி படமே பண்ண மாட்டாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் வருத்தம் தான், ரொம்ப ரொம்ப வருத்தம். நல்லா இருந்திருக்கும், பட் அதோட சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு, அதுக்கும் பண்ண முடியாதுல்ல. தமிழ்நாட்டுக்கு இதோட நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக பண்ணுவார் அவர். நாளைக்கு ஜனநாயகன் ஃபைனலி ரிலீஸ் ஆக போகுது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், கடைசி படம் வேறு, தலைவர் படம். அதுங்க எல்லா பக்கம் டிக்கெட் கேட்டேன், எல்லா பக்கம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி ரோஹினியில் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலான்னு வந்துருக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்போ இருக்குது இந்த இடம். இப்போ இருக்குது, நாளைக்கு திருவிழாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான் எதிர்பார்த்தது தான். அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தா சிஎம் விஜய்னு தளபதினு வந்திருக்கு. அவங்க தேவையில்லாமல் இது பண்ணி இப்போ சிஎம்னு விட வச்சுக்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை டிக்கெட் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆமாம் 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 ஆமாம். வரும் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த இது ஆடியோ லான்ச்லேயே சொன்னார், இதுதான் என் லாஸ்ட் ஆடியோ லான்ச் சொன்னார். அப்போவே அந்த படம் இந்த பாட்டு போட்டாங்க, அப்போவே எல்லாத்துக்கும் ஃபீல் ஆச்சு. அதே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த பாட்டு வேறு ஒன்று பண்ணாங்கல்லங்க, அந்த குழந்தைக்கூட, அதுவே பார்க்கும்போதே அது தலைவர் வாய்ஸில் வேறு பாடிக்கிறாரா, அப்போவே ஃபீலாக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. பிளானே பிளாஸ்டாக பண்ணலான்னு வரும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நாங்கள் தான். திருவிழாவா? அதிகமான திருப்பதி பார்ப்பீங்க நீங்கள். தளபதி படங்கா ஓடுறோம், எப்படி இருந்தாலும் டிக்கெட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைனில் புக் மை ஷோவில் எப்போ ஓப்பன் ஆச்சோ அப்போலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். புக் மை ஷோவில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி நம்ம போய் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சோல்ட் அவுட்டு. இது சாட்டர்டே நைட்லேருந்து இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னாலும் நாங்கள்
டிக்கெட்டுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் மெயின் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 9 AM ஷோ வந்து ஆன்லைனில் விடவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ கூட இங்கே தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்காக தான் சரி இங்கே வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஆமாம், டிக்கெட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டிக்கெட்டு கிடைக்கல, ரொம்ப அது வருத்தமாக இருக்குது. சரி, அது இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் டிக்கெட்டு கிடைக்கும்னு. லாஸ்ட் மூவி ரொம்ப வருத்தமாக இருக்குது சொல்கிறதுக்கே. ஏன்னா மறுபடியும் நம்ம அண்ணனை ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் வேறு ரூட்டில் வந்து அண்ணன் நல்ல முறையாக நல்லா அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வேதனையாக இருக்குது. டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டர் சைட்லேருந்து நம்ம புக் மை ஷோலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு பண்ணி அந்த ஃபேன் ஷோக்கு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டு கூட புக் மை ஷோலையோ ஆன்லைன்லையோ எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் வரல. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனது வந்து அவங்க பார்க்குறவங்க வந்து யாரும் வந்து ஃபேனோ ரசிகனோ அதாவது அண்ணன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் யாரும் கிடையாது. அதாவது லீக் ஆனது பார்த்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி தான். அதாவது அண்ணன் பேரை கெடுக்கணும், எப்படியாச்சும் ஃப்ளாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் மூவி பார்த்துருக்காங்க. உண்மையான ரசிகர் இருந்தால், உண்மையாக அண்ணன் நினைக்கிறவங்க தான் கண்டிப்பாக படம் பார்த்து இது வரையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸில் ஒரு சீன் வந்தாலும் ஸ்கிப் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கணும் தவிர சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு மைண்ட் செட்டு கூட வந்ததில்லை. ஸ்க்ரீனில் பார்க்கணும் அண்ணனை, அந்த வெயிட்டிங்கில் தான் இருக்கும். கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டிக்கெட் கிடைச்சிரும். திருவிழா தான் கண்டிப்பாக, பொங்கல் தீபாவளி அதெல்லாம் கிடையாது. அண்ணன் படம் தான் திருவிழா. ஃபெஸ்டிவல்லே இதுதான். நாளைக்கு தான் ஃபெஸ்டிவல். எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க, நாளைக்கு கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அதை பற்றி சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா January 9th ரிலீஸ் பண்ணியிருந்தால் ஒன்றும் இல்லை. தளபதி விஜயின் ஜனநாயகன் வந்திருக்கும். அதாவது அப்போயே ப்ராப்ளம் பண்ணும்போது எங்கள் சைட்லேருந்து எல்லாம் சொன்னோம், இப்போயே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும், இதோட முடிஞ்சிடும். சப்போஸ் அண்ணன் வந்து சீட்டில் உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜயின் ஜனநாயகம் டைட்டில் வரும்ட்டு அப்போவே நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அதை நிறைவேற்றிட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து அப்போ போட்டிருந்தாலும் எங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காது. அதை மெயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஜனவரி ரிலீஸ் ஆகிருந்தால் கூட இப்போ எப்படியோ தளபதி போட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் போடுறாங்க, அதே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிறது வந்து லீக் ஆகிடுச்சு படம். லீக் ஆனது பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்கள் அண்ணன் படத்தை நாங்கள் கொண்டாடுறோம், அவ்வளோதான். எத்தனை வாட்டி வேணால் வந்து போய் பார்த்துப்போம். 5 தடவை 10 தடவை கூட போய் பார்த்துப்போம், அவ்வளோதான். அது வந்து விஜய் சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து படத்தை போய் பாருங்கள், அவங்களுக்கும் தேட்டருக்காரருக்கும் எதுவும் சேதாரம் இருக்கக்கூடாது, வெளியே எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் இப்போ சிஎம், ஃபஸ்ட்டு வந்து ஆக்டர். இப்போ ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை வந்து அவர்கிட்ட தான் போகும். இப்போ ஒரு ஃபேன்ஸாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் சார்னு வந்திருக்கோம். செலிப்ரேஷன் இருக்கும். செலிப்ரேஷன் வந்து கரெக்டாக பண்ணிட்டு போவாங்க எல்லாருக்கும். இப்போ எங்களை வந்து தற்குறின்னானுங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து நாங்கள் மெச்சூராக இப்போ சிஎம் சார் படம் வந்து பார்க்க வரோம். இப்போ யாருமே சிஎம் ஆகி படம் வந்து எம்ஜிஆர் சார் கூட சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அந்த படம் வந்தது. இப்போ தளபதி வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் படம் வந்து அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். டிக்கெட்லாம் கிடச்சிச்சு. நாங்கள் வந்து இப்போ ஆஃப்லைன் எல்லா தேட்டர்லேயும் வந்து ஆஃப்லைனில் விடாமல் ஆன்லைனில் விட்டது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஒரு இடத்துல தான் வந்து ரசிகர் மன்றத்தை கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல இதுவாக இருக்குது விஷயமா இருக்குது. இல்லை சூப்பர் ஸ்டார் அவர் தளபதியாக சொல்லிட்டார்ல, எல்லாருமே ஒருத்தர் தான். கேப்டன்னா ஒருத்தர் தான், எம்ஜிஆர்னா ஒருத்தர் தான், கலைஞர்னா ஒருத்தர் தான். அதனால் இப்போ தளபதி அப்போ ஆக்டிங் ஃபீல்டில் வரும்போது ரஜினினா ஒருத்தர் தான், உலகநாயக கமல்னா ஒருத்தர் தான். ஏன்னா எங்கள் அண்ணன் ஒரு லைன் அங்கே அந்த லைன்லேயே போக மாட்டார், அந்த தனி ரோட்டில் போவார், அவ்வளோதான். அவர் டைலாக் வச்சு நாங்கள் தனி ரோட்டில் போவோம். ஒரிஜினல் தளபதி ஃபேனாக இருந்தால் யாருமே லீக் ஆன படத்தை பார்த்துருக்க மாட்டோம். இப்போ அவனுக்கு வந்து படம் பார்க்கணும் அப்போ வேணால் எடுத்து பார்த்துருப்பான். ஏன்னா என் ஃபோனுக்கு கூட வந்தானுங்க, எல்லாருமே அனுப்பிச்சாங்க. எனக்கு வந்து நான் பார்க்க மாட்டேன், ஒரு சீன் கூட பார்க்கல நான் இன்னும். ஏன்னா நான் யாருக்கும் நான் ஷேரும் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணா நீங்கள் பார்த்துங்கடா, அது வந்து நாங்கள் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகிற மட்டும்தான் பார்ப்போம் சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணார். மக்கள் போராடி நல்லா வந்து ஜனங்க வந்து நல்லா வந்து இந்த தேட்டரில் வந்து நல்லா ஆரோக்கியமாக ரொம்ப கொண்டாட்டமாக ரொம்ப தீவிரமாக மக்களுக்கோசரம் அவர் வந்து இது பண்ணார். என்ன ஜனங்க வந்து போராடி வாக்குவாதம் பண்ணி இந்த படம் வந்து நல்லா பார்த்து நல்லபடியாக மக்கள் வீடு போய் சேரணும். அதான் முதலமைச்சர்னாவே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஜனத்துங்களுக்கு ஆர்ப்பாட்டமாக இருக்கும். நல்லா ஆர்ப்பாட்டமாக மக்கள் நல்லா இன்னும் போராடுவாங்க, நல்லா குச்சாட்டமாக பார்ப்பாங்க. கண்டிப்பா நாளைக்கு உள்ள போய் தியேட்டர்ல போய் பாத்துருவீங்க. டிக்கெட் கிடைக்காதே. டிக்கெட் கிடைச்சா போய் பாத்துருவீங்களா?
கிடச்சா போய் பார்த்துருவோம். தளபதி பார்த்தாகணும் நாங்கள். கடைசி படமாச்சே பார்க்க முடியாது. மக்கள் முன்னாடியே எல்லாம் இது பண்ணிட்டாங்களே, எங்களால் பார்க்க முடியாது கடைசி படம். டிக்கெட்டு கிடச்சா போய் பார்ப்போம். You are from Maharashtra. Okay. What's your name? I'm Prem Raj. You are Prem Raj. So you know that tomorrow Jananayagan is going to be released. Especially I'm coming from Jannayagan. Okay. Yeah, only for Jannayagan. Okay. You know Tamil. You can understand Tamil. No, but it's my wish to see Thalapathy film in Chennai last film. Do you know that our CM has a big aura as an actor and as a person also? Yeah, he's a very big person. Okay. Yeah, and I believe he is the next PM face up also. Okay. Yeah. So did you get the tickets here? Yeah, not Rohini Cinemas, but Meenakshi Cinemas. I got 2 tickets. Okay. So you don't know Tamil, but still you're here for Jananayagan. Yeah, only for Jannayagan, only for Thalapathy Vijay. Only Thalapathy Vijay. Only Thalapathy Yeah, Vijay, okay. since childhood I am a big fan of Thalapathy Vijay. Okay. So Yeah. this movie was about to release in January, but it was. Yeah, that's time I also come. I come back from Hyderabad. Okay. Yeah, At that time they didn't release this film. Yeah, And, yeah. The print was actually leaked and all. yeah, that. already leaked. Did you watch those? Of course not. You wanted the theatre. Yeah. So tomorrow there will be a big celebration in that theatre. Yeah, that's this celebration I want to see, and this is my dream of since childhood. It's I'm very happy now to seeing Jannayagan celebration tomorrow. Okay, so you're coming from another state, from another Yeah, language. How do you see our CM, sir? Really impressive. Seriously, CM Vijay sir is doing a great work since they are become a CM, and but I am very curious to about know this. How was a different back government and this CM government from you, but I don't know how was the CM sir experience. But as actor, you. Yeah, as actor, I am always motivated by him. He is my inspiration. He is my everything. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் FDFS பார்க்க போகலான்னு வந்தேன். நான் டிக்கெட் கிடைக்கல. நான் எப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறேன். மேபி கிடைக்கும்ன்ட்டு இருந்தேன், கிடைக்கவும் இல்லை. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. நாளைக்கு போய் பார்த்துருவீங்களா கண்டிப்பா? டிக்கெட் கிடைச்சா தானே பார்க்குறதுக்கு. எங்கேயுமே இல்லை. கமலாலையும் கேட்டாச்சு, இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக வந்தால் தான் கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. ஓகே. ஸோ இப்போ இது அவரோட கடைசி படமா இருக்கு. நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஃபீல் பண்றீங்க? எனக்கும் ஆஸ் அ ஃபேனாக எனக்கும் ஃபீலிங்காக தான் இருக்குது. லாஸ்டா அப்போவே படம் ஜனவரில ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் சார் வந்திருக்கும். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு வருது. பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆஸ் அ ஃபேனாக எனக்கு அந்த மொமெண்ட் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் தனுஷ் ஃபேன், அவங்கள கொஞ்சம் நல்லா கலாய்க்கவும் நல்லா இருக்குது. மிஞ்சி போனால் எப்போவுமே நார்மலாக இருக்கும். அதாவது ஒரு அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுது, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இந்த வருஷம் மிஸ் ஆனது அடுத்த வருஷம் செய்வாங்க. இந்த வாட்டி மிஸ் ஆனால் அடுத்த வாட்டி செய்ய முடியாதுல்ல. என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க. ஸோ ஜனவரில ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஜனவரில ரிலீஸ் ஆயிருந்தா நமக்கு தளபதி விஜய் சார்னு வந்துருக்கும். இப்போ வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு வருது. இந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? டைட்டில் கார்டு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி எண்டு கார்டு பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கும்ல. 2 விஷயமும் யோசிச்சு பார்த்துட்டே தான் ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. ஸோ இதுதான் அவரோட கடைசி படம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இன்னொரு படம் நடிச்சிருக்கலாம்னு கூட சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? இன்னொரு படம் நடிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அண்ணனோட முடிவு அவர் வேறு இடத்துக்கு போகணுன்னு இருக்குல்ல, அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணனும் அந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்காரு, மக்களுக்காக நல்லது பண்ணிகிட்டே இருப்பார். என்ன ஒன்றுனா இத்தனை வருஷம் எங்களோட சைல்டுஹுட் எல்லாமே நாளையோடு முடிய போகுதுன்றத ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த படம் லீக் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஆன்லைன்லேயே பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த நாளுமே டிக்கெட்டே ஃப்ரீயாக இல்லை, பயங்கர புக்காக இருக்குங்க. ஸோ லீக் ஆனதை பார்த்துருந்தா இத்தனை பேர் வந்து தேட்டர் வந்து பார்ப்பாங்களா? கேள்வியிலே பதில் சொல்லிட்டீங்களே. அதான் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு ஃபேனாக கேட்குறேன். லீக் ஆனதை பார்த்தவங்க யாருமே ஃபேன்ஸாக இருக்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் நாளைக்கு வருவாங்க, அப்போ தெரியும் இது லீக்கான படமா இல்லை லீக்கான படமாக இருந்தாலும் அண்ணன் படமான்றது. அண்ணன் படம் தான் இது. லீக்கான படம்லாம் அப்புறம் தான். அண்ணன் படமாக இருக்கும், யாராக வந்தாலும் வந்து பார்த்துருவாங்க. கூலி படம் வந்து இருக்கிறதுலே பயங்கரமான ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. அது மிஞ்சின் மஜானா கூலி படத்தில் ஆல்மோஸ்ட் மல்டி ஸ்டார் மூவியில் அது நாகார்ஜுன் சார் இருப்பார். இது இல்லாமல் இவ்வளோ பேர் உள்ளே இருந்துமே அது ஒரு கலெக்ஷன் அடிச்சது. நாளைக்கு எங்கள் அண்ணனுக்காக ஒரு கலெக்ஷன் அடிக்கும். அந்த கலெக்ஷனை நியூஸில் நீங்களே பார்ப்பீங்க, நீங்களே போடுவீங்க உங்கள் சேனலில். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நாங்கள் போடுவோம். ஸோ செலிப்ரேஷன் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த திருவிழா வந்து அகைன் நம்மளால் கொண்டாட முடியுமான்னு தெரியல. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண போறீங்க? ஏற்கனவே சொன்னது தான். மேக்ஸிமம் இப்போ கிராக்கர்ஸ் இருக்கும், இல்லை இப்போ அண்ணன் போஸ்டருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, டிஜே இருக்கும், இல்லை சவுண்ட் அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். எல்லாமே ஒரு சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது முடிஞ்சு வெளியே வரும்போது டியர்ஸோடு வெளியே வருவோம்.